உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி. நீங்க மந்திரங்கள்ல தேர்ச்சி பெறணும், நீங்க சொல்ற மந்திரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அவளோட அனுகிரகம் இருந்தா எந்த மந்திரமும் வேலை செய்யும். அவ மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி, மந்திர ஞானம் மந்திர சாஸ்திரத்துக்கு அதிபதி. உங்க சொல்லு பழிக்கணும், நீங்க பேச்சு திறனை வளர்த்தணும். இப்ப நிறைய கம்யூனிகேட்டிவ் ஃபீல்டுல இருக்கிற உங்களையும் இவ்வளவு கட்டாயம் எடுக்கலாம். தாயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தாய் ராஜமாதங்கியோட ரூபம் இருக்கு, வாக்வாதினின்னு ஒரு ரூபம் இருக்கு. அவங்களை நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்க பேச்சு திறன் அபரிவிதமா இருக்கும். சோ இது வந்து எல்லாத்துக்குமே தேவைப்பட விஷயம். பேச்சு திறமைங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க எல்லா விதமான ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்க்கு இருப்பாங்க. உங்க ஃபேமிலியில ரிலேஷன்ஷிப்புக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும். கரெக்டா? கம்யூனிகேஷன் ஸ்கில் வேரிங் லெவல்ஸ்ல தேவைப்படும். அப்போ இந்த தாய் எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடியவ. இதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும், என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு. இதை தாண்டி மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை, உங்களை சுத்தி இருக்கிறவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை. யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா பெண்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை. ஆண்கள் வந்து பெண்களை வசீகரிக்க, பெண்கள் ஆண்களை வசீகரிக்கிறதுக்கும் இந்த தாய் உதவி